நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன விஷயம்னா, இன்னைக்கு காலையில நம்மளோட சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி ஏத்துக்கிட்டாங்க. பதவி ஏத்துக்கிட்டு முதல் கையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டில 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கையெழுத்து போட்டாரு. ஆனா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, 2 மாசத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கும்போது, உங்களோட ஓவரால் கன்சம்ப்ஷன் வந்து 500 யூனிட்டுக்கு கீழ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயல்பாவே நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். இதனால் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேல போனாலும் நம்மளுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ, இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போகும்போது அந்த 100 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கான கிளாரிட்டி தான் நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2,46,00,000 டொமஸ்டிக் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வச்சிருக்காங்க எலக்ட்ரிசிட்டியில். இந்த 2,46,00,000த்தில் 2,23,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 500 யூனிட் கீழே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ வந்து செல்லும். பாக்கி இருக்கக்கூடிய 23,00,000 யூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 500 யூனிட்டை தாண்டும் போது இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தில் எப்படி 100 யூனிட் ஃப்ரீ கிடைச்சிருந்தோ அது உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். உங்களோட கன்சம்ஷன் வந்து 500 யூனிட் கீழே இருக்கும்போது உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்கும். 500 யூனிட்டை தாண்டும் போது உங்களுக்கு 100 யூனிட் வழக்கம் போல் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுதான் இப்போ கொடுத்துருக்க கிளாரிஃபிகேஷன். அண்ட் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.